ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த டைமில் நம்ம சிந்தாமணியோட அட்டூழியங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரப்போகுது. எப்படின்னு வந்து பார்த்தா, இந்த சிந்தாமணியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைவி மேட்டரில் ரொம்பவுமே வந்து கேவலமான ஒரு செயலை வந்து பண்ணிட்டாங்க. என்னென்னு வந்து பார்த்தினாக்கா, ஒரு பக்கம் வந்து நம்ம மீனாவும் வந்து பார்த்தினாக்கா நம்ம முத்தும் ரொம்பவுமே வந்து பாடுபட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தினாக்கா நம்ம மீனாவை தலைவி ஆக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த மீனாவை வந்து பார்த்தினாக்கா எப்படியாவது தலைவி ஆக விடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவும் போராடி பாடுபட்டு ஒரு அடியால் செட் பண்ணி நம்ம சிந்தாமணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, அந்த இடத்துல நம்ம மீனா கதையை வந்து முடிக்கிறதுக்காக ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க. இதில் நம்ம மீனாவும் வந்து பார்த்தினாக்கா எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு உயிர் பொழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ரவுடி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வயிற்றான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தியால் கீரலை வந்து போட்டிருப்பான். இதுவுமே வந்து பார்த்தினாக்கா நம்ம முத்து பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு அவனை வந்து பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவன் தப்பிச்சிட்டு இருப்பான். இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தினாக்கா நம்ம முத்து ஒரு வழியாக வந்து பார்த்தினா உண்மையாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம சிந்தாமணியை வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணுறாங்க, இப்போ வசமாக வந்து பார்த்தினா கையும் காலமாக வந்து பிடிக்க போகிறாங்க. நம்ம சிந்தாமணியோட மொத்த சுயரூபமும் இந்த டைமில் வந்து பார்த்தினாக்கா வெளிவரப்போது. நம்ம மீனா வந்து இவ்வளோ நாளாக பொறுமையாக தான் வந்து இருப்பாங்க. ஆனால் என்னவே வந்து கொலை பண்ண பார்த்துருக்கேன், இவ்வளோ நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம மீனா இந்த சிந்தாமணியை வந்து கன்னத்திலே படார்னு வந்து பார்த்திங்கன்னா அறையாக தான் வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் இருந்து வின் பண்ணணுன்னு என்ன ஒரு இது, நீங்கள் வந்து பார்த்தினாக்கா நல்லவங்கன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்தினாக்கா உங்கள் சுயரூபங்கள் ஒவ்வொன்றும் வெளியே வருது. நீங்களே வந்து உங்கள் மரியாதையை வந்து பார்த்தினா கெடுத்துட்ருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து மனுஷ ஜென்மமே இல்லை மீனா, அப்புறம் எப்படி இவங்களாம் வந்து பார்த்தினா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம முத்துவும் வந்து பார்த்தினா திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் என்ன பண்ணார், ஏமாற்றி வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடுன்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜ் ஒரு பக்கம் வந்து பார்த்தினா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த மீனாவை கொலை பண்ணத்துக்கு அமிச்சு இந்த சிந்தாமணியும் வந்து கையும் காலமாக வந்து சிக்கிக்கிறாங்க. ஒரு பக்கம் சத்யா வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ இந்த சிந்தாமணியோட பொண்ணையும் வந்து பார்த்தினாக்கா லவ் பண்ணிகிட்ருக்காரு. திடுதிப்புன்னு வந்து பார்த்தினாக்கா இப்போ சிந்தாமணியை வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா பெரிய ஷாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. நம்ம சத்யா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண வந்து நிற்க போகிறாங்க. இதில் பேரதிர்ச்சியில் தான் வந்து பார்த்தினாக்கா நம்ம சிந்தாமணி வந்து நிற்குவாங்க. இப்போ சத்யாவை தீர்த்து கட்டுறதுக்கான பல விஷயங்களை பண்ண நினச்சாலையும் நம்ம முத்து வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கார். இந்த சமயத்தில் நம்ம சத்யா கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.